ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரியான ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் வீடியோ எப்படி kineMasterல க்ரியேட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறோன்ட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் உள்ள kineMaster அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் கொடுத்து 9:60 ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. மீடியா ஆப்ஷன் கிளிக் கொடுத்து பேக்ரவுண்டு பிளாக் கலர் வச்சுக்கோங்க. நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ண போகிறீங்களோ அதை பொறுத்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் 10 செகண்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் லேயர் ஆப்ஷனை கிளிக் கொடுத்து மீடியாவை செலக்ட் பண்ணி பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வேணும்னா நான் கீழே கொடுத்துருக்க டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆடியோ ஆப்ஷனை கிளிக் கொடுத்து உங்கள் என்ன சாங் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியிருக்க சாங்காக இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஃபுல் சாங்லேருந்து கட் பண்ணோன்னா அது என்ன செகண்டோ அதை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க சாங்னா ஒரு டெஸ்ட் ஆப்ஷனை கிளிக் கொடுத்து இப்போ நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். லிரிக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி கூகுளில் டவுன்லோட் பண்ணி நோட்பேடில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக அதை அலைன் பண்ணி எந்த பொசிஷனில் வைக்கணுமோ அந்த பொசிஷனில் வச்சுருக்கோங்க. ஒரு ஃபாண்ட் ஆப்ஷன் கிளிக் கொடுத்து நமக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இனி இதுக்கு ஷேடோ ஆட் பண்ணிக்கணும். ஷேடோ எஃபெக்ட் கொடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நமக்கு தேவையான அளவு. அப்புறம் அந்த ஓவர்லே ஆப்ஷன் கொடுத்து அதையும் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம இன்னும் அனிமேஷன் கொடுத்துக்கிடுவோம். நான் என்ன செலக்ட் பண்ணுறேனோ அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேறு எதாவது அனிமேஷன் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த செகண்ட் மட்டும் 1.5 வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக அந்த கொஞ்சம் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் ஓவரால் அனிமேஷன் வந்து ஃப்ளிக்கர் கொடுத்துடாதீங்க. அவுட் அனிமேஷன் நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்து கொடுத்துருவோம். அதுலேயும் 1.5 செகண்ட் வச்சுக்கோங்க. அவுட் அனிமேஷன் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ தான் கொடுக்குற கரெக்டு. ஃப்ளிக்கர் கொடுத்துச்சுன்னா பிளிங்க் ஆகிக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கும். இதே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கரெக்டாக அந்த சாங்க்கு ஏற்றாப்புல இந்த லிரிக்ஸ்க்கு ஏற்றாப்புல கட் பண்ணிக்கிடுங்க ஒவ்வொரு டெஸ்ட்டையும். இந்த சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது கட் ஆகிடும். சாங் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. நான் சாங்கை மியூட் பண்ணிட்டேன். எல்லா டெஸ்ட்டையும் கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் ஒவ்வொரு லிரிக்ஸாக காப்பி பண்ணி இதை பேஸ்ட் பண்ண வேண்டியதுதான். பேஸ்ட் பண்ணும்போது லிரிக்ஸ் ஒரே லைனில் இருந்துச்சுன்னா அதை 2 லைனுக்காக அலைன் பண்ணிக்கோங்க. அதான் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ எல்லா டெஸ்ட்டையும் ஒவ்வொன்றா ஆட் பண்ணி விட்றேன்.
நான் இந்த சாங்கு இன்ஸ்டாகிராமில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரிவ்யூ இன்ஸ்டாகிராமில் இருக்கும். இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே இருக்கும், அதில் நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன செய்யணுன்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இப்போ டூப்ளிகேட் எடுத்த இமேஜ் என்ன பண்ணுங்கன்னா ஃப்ளிக்கர் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உள்ள இமேஜ் என்னன்னா அந்த ஒப்பாசிட்டியை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா ஒரு பிளிங்கர் எஃபெக்ட்டுமா கிடைக்கும். இப்போ நீங்கள் இந்த பேக்ரவுண்டை வந்து சென்ட் டு பேக் கொடுத்துக்கோங்க. 2 இதையும் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நீ என்ன பண்ணோன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். அந்த எஃபெக்ட் வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதை உங்கள் வீடியோவில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் அந்த பாக்ஸ் ஐக்கனை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு அலைன் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அந்த எஃபெக்ட் ஆட் ஆகிரும். ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த பேக்ரவுண்டில் பிளிங்க் ஆகிட்டு இருந்தால் அது நல்லாயிருக்கும். இனி உங்கள் லோகோ ஆட் பண்ணோம். டெஸ்ட் கொடுத்துக்கோங்க. நான் நேம் டெலிகிராம் ஜெயின் கிரியேஷன் கொடுத்துக்கிட்றேன். கொடுத்துட்டு நீ அந்த ஃபாண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாமே இதில் கொடுத்துருக்க ஃபாண்ட் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்க kineMasterல ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கீழே லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த கீழே ஆட் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் ஆப்ஷனை கிளிக் கொடுத்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. உங்கள் லோகோ எதாவது ஆட் பண்ணோன்னா வீடியோ கொடுத்து லேயர் ஆப்ஷனில் உங்கள் லோகோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மேலே எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணுமோ பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சைலருக்கு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்கள் கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. என்ன ரெசல்யூஷன் உங்களுக்கு வேணுமோ அதை கொடுத்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல அதை பொறுத்து கீழே இருக்க தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்து ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. வீடியோவில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அது கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் உடனே பார்த்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஃபுல் ஸ்க்ரீன் வீடியோ எப்படி கிரியேட் பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் திரும்பி சந்திக்க வரேன். என் பேர் நவீன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீவன் டெக் தமிழ். Have a nice day. Bye. It's hard to breathe, but that's alright.